கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அடுத்து உடனே சொல்லப்பட்டிருக்கு, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அது என்ன பின்வாங்கி போகிறது? பின்வாங்கி போகிறதுன்னு தமிழில் இருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனை விசுவாசிக்க முடியாமல் ஒருவன் இதுவரை தான் தேவனை விசுவாசித்திருந்த விசுவாசத்தை நிறுத்துவானானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா, நீதிமானாகிய தேவ பிள்ளை எப்படி ஒவ்வொரு நாளும் பிழைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் தேவனை விசுவாசிக்கிறதுனால, தேவனை நம்புகிறதுனால அவன் பிழைத்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவனால் தேவனை நம்ப முடியாமல் போகுமானால், அவன் சில காரியங்களில் தேவனை நம்புகிறதை விட்டுவிட தீர்மானிப்பானால், அவன் அப்படி விட்டுவிடும் பொழுது அவன் பின்வாங்கி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் மேலே கர்த்தருடைய ஆத்மா எப்படி இருக்காதா? பிரியமாக இருக்காது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் வருகிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம இருதயம் ரொம்ப பூரிப்படைந்து அதிகமாய் தேவனை விசுவாசிக்க துவங்கும். ஆனால் அந்த மாதம் முடிகிற போது நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சோ அதெல்லாம் இந்த மாதத்திலே நடக்கும் நம்பி காத்திருந்தோம். ஆனால் ஒன்றுமே அந்த மாதம் முடியும் போது நடந்தே இருக்காது. ஒரு நியூ இயர் பிகின் ஆகும்போது சொல்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் கேட்டு இந்த வருஷம் என் வாழ்க்கையில் எனக்கு இது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் அந்த வருஷம் முடியும் போது பார்த்தா அப்படி எதுவுமே நடக்காது. ஆண்டவர்கிட்டேருந்து வார்த்தை வரும், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். தருவன் சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தா இன்றைக்கே வந்துடும் போல் இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு, ஒரு அற்புதமும் எனக்கு நடக்கலை. இப்படி உங்கள் காத்திருப்பின் நாட்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? இனி தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்கிற எண்ணம் உண்டாகும். இதே போல் வருஷ கணக்கில் காத்திருந்து திரும்ப இன்னொரு நியூ இயர் வருது, மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு கண்டிப்பாக உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, போங்க ஆண்டவரே, வருஷம் எதை தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு மாற்றமும் உண்டாகலை அப்படின்ற எண்ணம் வரும். இதை தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு வேளை உன்னால் ஆண்டவரை நம்ப முடியாமல் போகிற சூழ்நிலை உண்டாகுமானா, இல்லை உன் நம்பிக்கையை உன் விசுவாசத்தை நீ நிறுத்தும்படி பின்வாங்கி போக நீ தீர்மானம் பண்ணியிருப்பாயானால் தேவனுடைய ஆத்துமாவை உங்களால் என்ன பண்ண முடியாதா? பிரியப்படுத்த முடியாதா? அப்போது யார் தேவனுடைய ஆத்துமாவை பிரிய பண்ண முடியும், பிரியமாக்க முடியும்? யார் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும்? ஆங்கிலத்தில் ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி யார் நடந்துக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலையும் தன் விசுவாசத்தை தொடர்ந்து காத்து கொள்ளுகிறானோ அவன் தேவனை பிரியப்படுத்துகிறான். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமுக்கு இதே போல சூழ்நிலை தான். அவருக்கு ஒவ்வொரு முறை தேவன் வந்து பேசும் பொழுதும் இந்த முறை ஏதாவது நடக்கும்னு காத்திருக்கிறார். ஆனால் ஒரு மாற்றமும் உண்டாகலை. இப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து பேசும்போது ஆபிரகாம் சோர்ந்து போய், போங்க ஆண்டவரே, அடியனுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை விட்டு விடுக்கிறது போல பேச துவங்குகிறார். ஆனால் உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம், நட்சத்திரங்களை பார், இவ்வனமாக உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? இப்படி தான் எதையாவது ஒன்று சொல்லுவீங்க ஆண்டவரே, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, கடைசியில் காத்திருன்னு சொல்லுவீங்க, என்னால் முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லலை ஆபிரகாம். மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசித்தாராம். வார்த்தை வந்ததும் உடனே நம்பினாராம். கர்த்தர் அதை ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள் என்ன நடக்குது அங்கே. ஆபிரகாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறார், ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறார்.
அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட வார்த்தை எப்பொழுது வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் நிச்சயமாக என் வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை நிறைவேறும் நம்பி அதை நீங்கள் ரிசீவ் பண்ண பழகுங்க. எப்பயும் இப்படி தான் ஆண்டவர் சொல்வார், கடைசியில் வெயிட் பண்ணுன்னு சொல்ல போகிறாரு. நான்லாம் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த மனநிலை உங்களுக்கு வேண்டாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை இது டெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லையா, இது சோதனையாக இருக்கலாம் இல்லையா. பேதுரு சொல்கிறாரு, அழிந்து போகிற பொண்ணுக்கே அக்னினால் ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை காட்டிலும் வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் நாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, நான் தாமதித்தாலும் என் பிள்ளை என்னை நம்புகிறாளா அப்படின்னு தேவன் பார்க்கும்படி இந்த தாமதத்தை அனுமதித்திருந்தா. எனவே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஏன் விசுவாசம் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா, நான் கண்மூடித்தனமாக ஆண்டவரை நம்பணும். காலம் தாழ்த்தி போனாலும் நான் ஆண்டவரை நம்பணும். என் காத்திருப்பு எவ்வளோ அதிகமானாலும் ஆண்டவரை நான் நம்பணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நடப்பதற்கு சான்ஸே இல்லை. இம்பாசிபிளான காரியங்களை ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்தாலும் அவரை நம்பணும். அப்படி நம்புவோமானா நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக மாறியிருப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் காத்திருப்புகள் எவ்வளவு அதிகமானாலும் நாங்கள் உம்மை நம்புவோம். பின்வாங்கி போக எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். விசுவாசத்தை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.